சாமி சுத்தி சுத்தி வந்தவர் சக்கர வாத்து கூட பொறிக்காக சாமி ஒரு சகத்து உருவாக சார் இந்த ஊர்ல யாரும் புரி கேட்கலையா சொல்ல சாமி புரி சொல்ல ராணியம்மா இருக்கிறாங்க ராணியம்மா குறி சொல்லுதா நல்லா குறிவாங்க சார் குறி சொல்லுதா குறி உரைக்கும் ஐயோ சாமி எட்டரை மணி வரைக்கும் அண்ணனுக்கு 9 மணி வரைக்கும் ஆடு உனக்கு என்ன அவன் நேற்று வந்து கைமிட்டு கொடுக்கணும் 2 படுத்து எங்களுக்கு பாக்குறாங்களா அவங்களுக்கு எல்லாம் அக்கறை இல்லடா ஆடா கொஞ்சம் ஆடு மாடு கொஞ்சம் கைவிட்டு உனக்கு பொள்ளக்குதா பொட்டாடிக்கிறானா யாரு கேட்க போறான் இல்ல முன்னத்துல கொஞ்சம் டைமடா ஆரம்பிக்கணும் தேடி நாடகம் பெருமையா இருக்கணும்னா அப்படிதான் நான் தம்பி எங்க வீட்டுக்காரு கூட அவங்கள தேடி போகும்போது சிவா பைசா எத்தனை தகுதி போவேன் ஒண்ணும் போறீங்களா பிறந்துருவாளுக்கு புரியாதன பொண்டாட்டி பிறந்துருவான் அப்ப போட்டுக்கிட்டே அம்மா மாதிரி கொண்டாடான்னா நடந்தான் போனேன் ஆனா இன்னைக்கு பஸ்க்கு வந்தான் 2 லட்சம் 5 லட்சம் திருவிழா பண்றாங்க 10 முழம் பூ வாங்கல போகும்போது அவனுக்கு எட்டு போட்டு மாறலாம் யாருக்கு யார் ஓரம் என்ன வருங்காலம் எதிர்காலம் சொல்காலம் சொல்லுவாங்களா உனக்கு போகாலம் என்னது யாருது அது எந்த ஊர் எந்த நீ எந்த ஊரு எந்த நாடு எந்த தேசம் எனக்கு அறிவுபடி சொன்னா அப்புறம் கொடி பார்க்கலாம்
குறி சொல்றியா என்ன ஒயர் என்ன இல்ல நீ குறி சொல்றியா இல்ல மலை மேல எனக்கு குடிச்சு போட்டுங்கிறியா நீ பெரிய குறிச்சொல்லியா இருப்பாளோ ஆமா ஆமா எனக்கு வலது பக்கம் துடியுது எனக்கு சொல்லாண்டி பெண்களுக்கு என்ன கேட்டு இது எடுத்து பக்கம் துடித்தா வருங்காலம் எதிர்காலம் சொல்றாங்க ஒரு ஆண்களுக்கு இடது பக்கம் ஒரு அரசாங்கம் செய்யக்கூடிய ஆண்களுக்கு இடது பக்கம் துடித்தால் ஒரு ஆண்களுக்கு இந்த நல்ல கணபதியை மனிதன்
கூட தேவாலயை தான் அழைத்து உன் வீட்டு பாவாடக்காரி தன்னை அப்போதைய காலிலே நீ வீட்டு போட வேண்டும். ஆமா யாரு காலில யாரு வந்து கும்பிடுறது? நீயே புறமாதிரி நான் பெரிய நாட்டு அரசி உன் காலில் வந்து நான் ஊந்து கும்பிட அப்படி நீ வீட்டு கும்பிட தவிர என் சாமியாகப்பட்டது நூலாணி வழியாக வந்து உன்னை அடிக்கும். அப்படி நூலாணி வழியா வந்து அடிக்கும். சரி அப்படியாகட்டும். கங்கா பவானி தாயே சிரசிலே இருக்கக்கூடிய கூடையாகப்பட்டது. அது முத்தனவ ரத்தினத்தால் இழைக்கப்பட்ட சண்முகனார் அளித்ததொரு கூடை. கூடையாகப்பட்டது கரகரே 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 என்று சொல்லிட்டு போல் என் குலதெய்வம் வந்துவிட்டது. இப்பொழுது உனக்கு நான் குறி உரைப்பேன். ஆனால் குறி உரைக்கும் போது உண்மையை உண்மை என்று சொல்ல வேண்டும். அப்படி உண்மையை பொய் என்று சொன்னால் என் சாமி வந்து அடிக்கும். அப்படியே உண்மையே சொல்றேன் அம்மா
உனக்கு பங்காளிகள் 100 பேர். இது உண்மை, இது உண்மை. அதாவது பாண்டு மக்கள் என்று சொல்லக்கூடிய பங்காளிகள் அவங்க ஒரு 5 பேர். இல்ல, இது இல்ல. ஓஹோ, ஓ, அது சொல்றியா நீ? இல்லையே. அப்படி பங்கும் பங்காளிகளே மகவன் வந்து போச்சு அம்மா. உண்மைதான். என்ன உண்மைதான்? அந்த கவரவர்க்கும் பாண்டவர்க்கும் மகை வந்தது சொன்னனே, அது எப்படி எப்படி? இன்னதோ வயதிலே 105 பிள்ளைகளை விளையாட போகும்போது ஒரு நாவல் மரம் இருந்ததாம். அந்த நாவல் மரத்திலே உங்களுடைய வீட்டுக்காரர் முதல் குழந்தைனார்கள் எல்லாம் அந்த நாவல் பறிக்கிறதுக்கு பார்ப்பாங்களாம், பறிக்க முடியும். திடீரென்று வீமதியானாகப்பட்டவர் அந்த நாவல் மரத்தை கழுத்தி பிடிக்கும் போது உங்களுக்கு குழந்தை ஆளுக்கு ஒரு சிம்முல தொங்குறாங்க. அப்ப தொங்கும் போது வீமனாகப்பட்டவர் படீர் என்று விட உன் குழந்தைனார்கள் எல்லாம் திடீர் 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 விட அப்பவே உன்னுடைய கணவராகப்பட்டவர் ஐவராஜா அதெல்லாம் கிடையவே கிடையாது. அடிக்குதுடா முதுகுல. வேற இடம் போட்டு பாப்போம். அப்ப திடீரென்று விடவும் உன் குழந்தைமார்கள் அத்தனை பேர்களும் திடீரென்று கீழே விடவும் அப்போது உன்னுடைய கணவராகப்பட்ட துரியோதன மகாராஜன் என்ன நினைத்தார்னா, சின்ன வயதிலே பாண்டவர்களை மடிக்க வேண்டும் அப்படி ஒரு எண்ணத்தை கொண்டு என்ன செய்தார்கள்? பாண்டவர்களே, தந்தை இறந்த சோகத்தினால் நீங்கள் இருக்கின்றீர்கள், மாறுங்கள் என்று என்ன செய்தார்கள்? அந்த 5 ராஜாக்களுக்கும் 1000 மல்லைகளை விட்டு என்ன தேய்ச்சாரு? ஒரு ஆள் தேய்ச்சாலே மண்டை வலிக்கும். 1000 பேரை விட்டு 5 பேருக்கு என்ன தேய்ச்சா மண்டை வலிக்காது இருக்கும்? அதெல்லாம் இல்லையே. எதற்காக? அப்படி என்னை தேய்த்து பாண்டவர்கள் இறக்கவில்லை அப்படி என்று பாண்டவர்களே அதோ தெரிகிறது பார்த்தாயா குளம், அந்த குளத்திலே குளித்து வாருங்கள் என்று சொல்ல அங்க என்ன நடந்தது? அந்த குளிக்கின்ற நம்மள நாட்டி வச்சோம். இதெல்லாம் இல்லம்மா. சரியில்லை. வந்த பாண்டவர்களை எப்படியாவது மடிக்க வேண்டும் என்று அங்க உன்னை இந்த சாதம் சொல்லி உன்னைகின்ற சாதத்திலே விஷத்தை கலந்தார். விஷத்தை இல்ல
இந்த இடமும் சரியில்லை, அந்த பக்கம் போட்டு என்னம்மா உண்ணுகின்ற சாதத்திலே விஷத்தை கலந்து பாண்டவர்களை அமரச் செய்து அத்தனை அவர் 5 பேருக்கு சாதத்தை பரிமாறினாங்க. ஆமா. அப்படி பரிமாறிய போது மணிரத்ன தீபமாகப்பட்டது அணிந்து விட்டவுடனே ஐயையோ இது ஏதோ மர்மம் இருக்கிறது அப்படி என்று ஏமாற்றி புறாக்குறி தெரிந்து அண்ணன்மார்களே அண்ணா தம்பிமார்களே நீங்கள் இந்த சாதத்தை யாரும் அருந்தக்கூடாது என்று அந்த ஒரே ஆளு அந்த சாதத்தை புறா சாப்பிட்டார். ஏமாற்றியாகப்பட்டது அப்படி உண்மையா இல்லையா? இது இல்ல. அம்மா என்னவோ தெரியல. என்னவோ நம்ம அந்த பக்கம் போறோமா? இடத்த பார்த்து மேற்க போடு சேர. நேரம் சரியில்லை பிறகு இடையூர்ல இருந்து. அப்படி மாறி உண்ட பீமஜானன் என்ன ஆனாரு? மாறி உண்ட பீமஜானன் அத்தனை சாதத்தை வல்லவா அவர் ஒரே ஆளு புசித்து அங்கேயே மயக்கம் வைத்திருந்தார். ஏதேது பாண்டவர்களே ஓராள் இருந்து விட்டால் மீதி 4 தானாக இருந்து விடுவார் என்று இவன் இருந்து விட்டான். அப்படி என்று கையின்காலை கட்டி மடியிலே அல்லவா போட்டு விட்டார். மடியிலே போட்டு வீணாகப்பட்டவர் அதல சுதல நிதாதல பாதாரம் என்று சொல்லக்கூடிய நாக உலக சென்று நாக உலகத்திலே இருக்கக்கூடிய நாகமெல்லாம் கடித்தவுடனே கடித்து இறக்கவில்லை. உடனே அந்த நாகராஜன் இடத்திலே அனைத்து நாகங்களும் முறையிடு யாரோ ஒரு மாநிலம் ஓடி வந்திருக்கின்றார், அவனை நாங்கள் கடித்து பார்த்தோம் இறக்கவில்லை மகாராஜா என்று நாகராஜன் இடத்திலே உரைக்க நாகராஜன் என்ன செய்தார்? 1000 குடம் விஷத்தை அல்லவா அந்த பீமனுக்கு கொடுத்தார்கள். அந்த 1000 குடம் விஷத்தையும் குடித்த உடனே உருவாகப்பட்டது மாறிவிட்டது. கருத்த தேகம், பெருத்த உடல், உருண்ட பார்வை, எம்பட்ட நொடி இப்படியெல்லாம் ஆனவுடனே ஐயா இறக்கவில்லையே, நீங்கள் யார் ஐயா என்று கேட்டு நாகராஜன் கேட்டவுடனே ஐயா நான் பாண்டவர்களே கருமனுக்கு நேரில் யோராக்கக்கூடிய என் பெயரோ பீமஜான என்று. அப்படியா? அப்படியானால் என் மகளை பரிசாக தருகிறேன் என்று சொல்ல ஐயா உன் மகள் இறக்கேற்றவள் அல்ல, ஒரு காலத்தில் என் தம்பி அர்ஜுனன் வழியாக வருவான், அவனுக்கே கொடுங்கள் என்று சொல்லிவிட்டு நேராக முக்காடிட்டு 16 நாள் கழித்து அகஸ்தாபுரம் வந்தார்கள். அகஸ்தாபுரம் வரும்போது பீமனுக்கு காரியம் நடக்குது. பீமஜானனுக்கு காரியம் செய்து அனைவரும் சாப்பிடுறாங்க. அப்படி சாப்பிடும் போது பீமஜானாகப்பட்டவர் முக்காடிட்டு ஓடி வந்து சாப்பிடுற இடத்துல உட்கார்ந்து சாதம் கொடுங்கள் என்று வர இருக்கக்கூடிய சாதத்தை எல்லாம் புசித்தார். யாரடா இவனா இருக்கலாம், பீமனை போல் சாதம் அருந்துகிறானே அப்படி என்று முக்காற்று நீக்கி பார்த்தபடி ஐயையோ பீமன் வந்து விட்டார் என்று அனைவரும் நீக்கிக் கொண்டார்கள். இவர்களை எப்படியாவது மடிக்க வேண்டும் அப்படி ஒரு எண்ணத்தை கொண்டு இன்னும் உங்க வீட்டுக்காரர் என்ன செய்தார் என்று அவர் அரங்கு அழிகை கட்டி 5 ராஜாக்களை உள்ளே குடிப்புகை செய்தார். உண்மையா பொய்யா? இல்லையே, அம்மா இது நேரம் சரியில்லை. அந்த குறைச்சி சொல்றதுக்கு அந்த மாதிரி அவங்க சாமி ஆடி அடிச்சுக்கிட்டே பாட்டு அரக்கு மாளிகையிலே தீயிட்டு கொளுத்தி பாண்டவர்கள் இறந்து விட்டார் என்று ஒரு கணவர் இருக்க அங்க இரவு ஜோதி 12 நாளைக்கு விஜயக்கம்பத்தை உரைத்து சரவத்தை கொளுத்தி விட்டு சுரங்க பாதை வழியாக இடும்பாவனம் சென்று இடும்பனை மடித்து இடும்பியை கல்யாணம் செய்தார் பீமஜேனன். கல்யாணம் செய்து அங்க பக்காசுரனை மடித்து அந்த நேரத்திலே வந்து கொண்டிருக்கும் போது பாஞ்சாலிக்கு சுயவரம் என்று அல்லவா ஏற்படுத்தி என்னென்னமோ சொல்லி நம்ம குடும்பக்காரிய பக்கத்துல
ஒண்ணு புரியுது எனக்கு மண்டை குழப்பமா ஒரு கைப்பாவனம்மா இந்த பாஞ்சாலிக்கு சுயவரம் என்று கேள்விப்பட்டு பாவனை கை பாவனை வேற நீ பாஞ்சாலி இல்ல அப்படி ஐயா ராஜாக்களும் அந்த சுயவரத்திலே பாஞ்சாலி பழிச்சுன்னு இருப்பா இப்ப மூஞ்ச பார்த்தா சாகர சேரு பூசுற மாதிரி இருக்கு அப்படி ஐவர் ராஜாக்களும் பிராமண குலத்திலே ஓடி வந்து வளையாத வில்லைகள் அந்த இந்த பாஞ்சாலியை கரம் பிடித்தார். இந்த பாஞ்சாலியை கரம் பிடித்து கல்யாணம் செய்து ஆடு ஏற்க ஆடு கொடுக்க மறுத்து ஈச்சங்காட்டை காட்டி இந்திரனுடைய அருளினாலே ஈச்சங்காட்டை அழித்து இந்திரபிரஸ்தம் என்று அல்லவா நியமித்தார்கள் பாண்டவர்கள். இன்னைக்கு பணம் சம்பாதிக்கலாம், எவ்வளவு வேணாலும் பணம் சம்பாதிக்கலாம். அப்படி அதன் பிறகு என்ன நடந்தது? அங்கு பாண்டவர்களே 60 புள்ள அந்த வயிறு பச்சுக்கு அது ஒரு 2 இட்லி தான் வாங்கிட்டு வாங்க வயிறு தாங்குமா இது பாருங்க அப்படி எப்படியாவது அதன் பிறகு என்ன நடந்தது? பாண்டவர்களை எல்லாம் ஒருமித்து சேர்ந்து துரியோதனாதிகளுக்கு வரவேற்பு கொடுத்தார்கள். அந்த நேரத்தில் இந்த பாஞ்சாலி உங்களிலே நின்று வாருங்கள் வாருங்கள் என்று வரவேற்பு கொடுத்து ஒரு கைவாட்டம் கைப்பாவனம் பங்காளி அதன் பிறகு ஆனால் உன்னுடைய கணவன் முதல் அதாவது குழந்தைகள் அத்தனை பேர்களும் 99 பேர் அங்க வந்தாங்க. இந்திரபிரஸ்துக்கு அப்படி வரும்போது அது விசித்திரமான மாளிகை. தாழ்வாய் இருப்பது மேடாகவும் மேடாய் இருப்பது தாழ்வாகவும் உயரமாய் இருப்பது தாழ்வாகவும் தாழ்வாய் இருப்பது உயரமாகவும் இப்படி விசித்திரமாக மாளிகை ஏற்படுத்தியிருந்தார்கள் பாண்டவர்கள். உன் கணவர் உயரமாக இருக்கிறதே வாயற்படி என்று நேராக போனவனது அணங்காமுடி சேகரன் எங்க வீட்டுக்காரு அப்படி வாயற்படி இடித்து சிலோரத்தின முடியிலே இடித்தவுடனே முத்துக்கெல்லாம் பலபல என்று அல்லவா சிதறியது. உடனே அங்கு என்ன நடந்தது? அந்த பாஞ்சாலி என்ன தெரிவித்தால், ஐயையோ குனிந்து வரப்படாதா குருடன் மகனே என்று கை கொட்டி சிரித்தாள். பாஞ்சாலி 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 உங்களுக்கு எப்படி என்ன கதை இது? ஒரு பாவன் அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்க எப்படி செஞ்சாலும் தெரிஞ்சுக்காங்க. சொல்லி வாய் மூடவில்லை. என்னுடைய தம்பிமார்கள் எல்லாம் மீண்டும் நான் சும்மா இல்ல அன்னைக்கு அந்த பெற்றது அத்தனையும் கண்குள்ளா என்று மீண்டும் கை கொட்டி சிரிக்க ஏ தம்பி தம்பி உற்சாதனா இந்த பட்டிச்சேரிக்கு பாஞ்சாலி நம்மளை உரைத்திருந்தாலும் பரவாயில்லை தந்தையே அல்லவா குருடன் என்று உரைத்து விட்டால் இவளை எப்படியாவது மானப்பங்கு செய்ய வேண்டும் அப்படி என்று நயவஞ்சகன் பாண்டவர்களை உன் மகனா இருக்கக்கூடிய லக்ஷ்மணபாலனுக்கு பூணல் கல்யாணம் என்று அந்த பூணல் கல்யாணம் பாஞ்சாலி வல்லவா வரவேற்பு கொடுத்தார். அப்படி வரவேற்பு கொடுத்த போது பாண்டவர்கள் எல்லாம் சென்றார்கள். அந்த அம்மா சாமியாக இருந்தாங்க. அந்த நேரத்தில் அந்த அம்மா பாதத்தை சபைக்கு போகக்கூடாது என்று காந்தாரி அரண்மனையை விடுத்துவிட்டு பாண்டவர்கள் அங்கு சென்றார். அங்கு என்ன நடந்தது என்றால் அந்த சூது பகடா யாடி சூதிலே பாஞ்சாலியை வைத்தல்லவா தோற்று விட்டார். அப்படி தோற்றவனே சூதிலே தோற்ற பாஞ்சாலி நமக்கு சொந்தமாக வேண்டும் என்று நம்பி துற்றாதனா தாயா இருக்கக்கூடிய காந்தாரி மனையிலே அந்த திரௌபதா அவளை கொண்டு வந்து 60ஆம் படி கொண்ட ஜெயகுந்தி மேல
மனையிலே நிறுத்தி அவன் பிடிலை உரிமை வலது கொலையிலே அமரச் செய்தார் என்றார். என்ன நடந்தது? இந்த பத்தினியை கொண்டு வந்து இல்லவே இல்லை. இந்த பத்திரி இப்படியே தானே காட்டுறாங்க கை. அந்த நேரத்திலே அந்த அம்மனாகப்பட்டவரே நாராயணா கோவிந்தா வைகுந்தா வாசவா என்னுடைய அபிமானம் புகழதே கத்தே குறிப்பிடித்தோர் கண்ணில்லா பெற்றெடுத்தோர் பற்றி என்னுடைய பாண்டவரும் பார்த்திருந்தான் ஒத்ததான் தனதகிரி கோவிந்தா நீயே என்று அத்தைக்கு என்னான வேறு யார் காப்பார் அண்ணா 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 என்று அல்லவா அவைய புகழிட்டான். அந்த அப்பனுக்கு மாலாத துயிலை கொடுத்தார் அவங்க அண்ணன். மாலாத துயிலை கேட்டியாடா? டேய் கேட்டியா? அந்த என்ன அவன் சொல்றத பார்த்தா என் மனசு என்னமோ ஒரு பக்கமா பக்குன்னு அடிக்குதுடா எனக்கு. அது மட்டும் இல்ல, துச்சாதனன் மலை போய் சேலை இழுத்து இழுத்து குமிச்சு வச்சிருக்காரு. தெரியும். அந்த நேரத்துல இந்த அம்மா அவங்க பார்வதி எல்லாம் என்ன செஞ்சாங்க தெரியுமா? பாஞ்சாலி எங்கேயோ வச்சிருக்கிறா போல சேலை, துளா சேலை இருக்கிற கட்டட துணிக்கு வேற துணி இல்ல அப்படின்னு கட்டட வச்சிருந்த துணி அவுத்து போட்டு அந்த ஆளுக்கு ஒரு கொடி எடுத்து கட்டுறாரு. அப்படி கட்டிய உடனே யாரோ வேலைப்பாடு பண்ணிக்கிறாங்க. இது நான் ஒத்துக்க மாட்டேன், நான் ஒத்துக்க மாட்டேன். அப்படி கட்டிய உடனே ஆயுதேவனாகப்பட்டவர் பாவம் பெண் என்று பாராமல் பற்றி மீனுரியார்கள். இவர்கள் எல்லாம் இவ்வளவு திமிர் பிடித்து நிற்கிறார் என்று வந்து பூரா சேலையை உருவிட்டு போயிட்டார். நீங்க அம்மனை கட்டியா நின்றீங்களா? அப்படி அம்மனமா நிற்கும் போது உன்னுடைய கனவாகப்பட்ட துரியோதனன் பனங்காமுடி சேகரன் அப்படி திரும்பி பார்க்கும் பொழுது எல்லாம் முண்டை கட்டியா இருந்தீங்க. போங்கடி உள்ள உடனே நீங்க எப்படி நடந்தீங்க? எப்படி பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரியே சொல்றா பாருங்க. என்னடி உங்க அவளுடைய மானத்தை வாங்கலாம் என்று பார்த்தா உங்களுடைய அபிமானம் போகிறது. எல்லாவா திறந்து விட்டார். ஆனா அதன் பிறகு என்ன நடந்தது என்றால் அந்த அம்மா என்ன சொன்னாங்க? உலகினை நிறுத்தி என்ன குண்டாலும் துகிலும் கிண்டி நிறையவே செய்தவரை நாளை வேறுடன் போர்க்களத்தில் பலதானை சுருட்டி வைத்து தனி ஊர சுருட்டிடாமல் இலகவே விரித்த கூந்தல் இனி எடுத்து முடியென்று நின்று அந்த அம்மா என்ன செஞ்சாங்க? வீட்டுக்கார் என்ன சொன்னாரு? 12 ஆண்டு வனவாசம் ஓராண்டு அஜ்ஞாதவாசம் கழித்து வந்தால் நாடு தனியார் என்று கட்டளையிட்டார். அந்த அம்மா சொல்லிட்டு போனாங்க, ஆடி நான் ஒருத்தி அல்ல ஓடி அவங்க விட்டு நீ என்னடி கூந்தலை வச்சு காட்டுற? இந்த உலகத்திலே இப்பேற்பட்ட தெய்வத்துக்கே இவரே சோதனை. இதற்கு மேல் நம்மளும் கூந்தலை முடியக்கூடாது. ஆமா, அதுல என் அம்மா எப்போது கூந்தல் முடியுதோ அப்பதான் நம்ம கூந்தல் முடிய வேண்டும். அப்படி என்று நான் அதுல இருந்து வீச்சு போட்டோம். அவங்கள பார்த்து நீ போட்டியா? இல்ல
அவங்கள பார்த்து நானும் கூந்தலை வச்சு போட்டேன். அந்த கதைக்கு சொல்லி வர நீ வேற ஒண்ணும் இல்ல. நீ பாஞ்சாலி இல்ல, பாஞ்சாலி இல்ல. இவ்வளோ அழகா இவ்வளோ விவரமா குறி சொல்றீ. நீ யார் யாரு நீ யார் யாருக்கு குறி சொல்லி இருக்க? எத்தனை பேருக்கு இது வரைக்கும் சொன்ன? அந்த விக்கினருக்கு வேளாவர்க்கும் விநாயகா நீ விநாயகா விநாயகா உனக்கு ஆரம்பூஞ்சி வரப்போகிறான்னா நான் சொல்றேன். நீங்க சொன்னீங்க. சொன்ன பிறகுதான் ஆரம்பூஞ்சி வந்து போச்சு. யாரு விநாயகனுக்கு? அப்பதான் எனக்கு முத்தனவ ரத்தினம் என்று சொல்லக்கூடிய அம்மா பொன்பல் பவளம் எல்லாம் அங்கதான் போட்டாங்களாடி. ரெண்டு மாதிரி போட்டு நான் பார்த்தது ராசாத்தி. இந்த பவனெல்லாம் கொண்டு வந்து உரல்ல போட்டு குத்தனா ஒரு அரிசி கூட வரல. நீ பவளத்தை கொண்டு போய் உரல கொண்டு வடியா அரிசி வருவா அடியாண்டி உரப்பேச்சு அரப்பேச்சு கட்டா சொல்லிடியா? அது மட்டும் இல்ல, அவன் தம்பி முருகனுக்கு சொன்னேன். என்ன சொன்ன? முருகா 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 நீ எங்க குறைசாதில பொண்ணு கட்ட போடலாம் முருகா நான் சொன்னேன். நீ சொன்ன உடனே குறைசாதில் தான் பொண்ணு கட்டிது. பரவாயில்லையே. என் நாத்தனா வீட்டுக்காரு, வேற யாரோ என் மாவு வீட்டுக்காரு. அப்ப நீ மாமியா அவனுக்கு? மாமி அம்மா மாதிரி. அம்மா மாதிரி. அம்மா மாதிரி ஆனா அம்மா இல்ல. அம்மா, இந்த குறைச்சி சொல்லறது எல்லாமே ஒரு இக்கு வச்சுதான் சொல்றான். என்ன சொல்ற? நான் தான் என்றான், நான் இல்லைன்றான். அந்த முருகை எண்ணெய் விட்டு புள்ளிய கட்டிக்கிட்டு. ஓ இப்பதான் புரிஞ்சுது கதை எல்லாம். வேற யாருக்கு சொல்லிருக்கியா? யாருக்கு? எல்லாருக்கும் சொன்னேன். ஆனா இப்போ உனக்கு சொன்னதெல்லாம் உண்மைதானே? சொன்னதெல்லாம் ஒரு கேட்டா உண்மையாடா? இது ஒரு நேரமா எனக்கு என்னமோ ஒரு மாதிரியா இருக்குது எனக்கு. பக்கத்துல பார்த்த மாதிரியே சொல்றாளே. எல்லாத்தையும் கரெக்டா அவ சொல்றான். சொல்றதெல்லாம் மாமான்னு சொல்லிட்டா அவளுக்கு இல்ல சொல்லுவா. அப்புறம் அப்ப எது கேட்டாலும் இவங்க நம்புறாங்கன்னு நம்மள சொல்லுவா. நீ சொன்னதெல்லாம் அத்தனை உண்மையாக இருக்கிறது. ஆனால் வனச்சென்ற பாண்டவர் வருவாரா வரமாட்டாரா? இறந்துட்டாங்களா உயிரோடு இருக்கிறாங்களா? அது மட்டும் நேரம் சொல்றது பெருசு இல்ல. நீ இதை மட்டும் சொல்லு. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். ஆமா, இருந்தாலும் இவர்கிட்ட சொல்லக்கூடாது. அப்படி மணி நேரம் மறைச்சு வச்சிருக்கோம். ஆமா, இத ஒண்ணு கேளு. அது எப்படி சொல்றாரு பார்த்தோம். அவர் வேற போயிருக்காரு. இந்தெல்லாம் ராசாத்தி இன்னும் 10 திங்கள் சென்ற உடல் அடி பாவி சட்டாடி, இன்னும் 10 திங்கள்ல வருவான்னு சொல்லி அடி வயிற்று இடிய கிளம்பி அடி. பத்து திங்கள் என்று சொன்னால் 10 மாதம் 10 மாதம் ஒரு 12 மாதம் 12 மாதம் வயிற்று தாண்டவர் வருவார். நாடு கேட்பார், நாடு கொடுத்த மறுப்பி. ஆனால் 10, 8, 18 நாள் சண்டை வைக்கத்தான் போறீங்க. அந்த 18ஆம் நாள் சண்டையிலே அந்த வீமானிட எதையும் வீமனுடைய எதையினாலே உன் கணவரை அடித்து வல்லது துடைய முறித்து உயிர் போன பிறகு செய்வார். அங்கத்தை பிளந்து உதிரத்தை தைலமாகவும் மணிக்குடலை புஷ்பமாகவும் வைப்பு சேரும் சீப்பாகவும் அன்று தான் கூந்தலை முடிப்போம். அது எந்தோட நீங்க மாலை போறீங்க அப்படின்னு சொல்லாது. இதுக்கு என்ன பாட்டி வழி? அது சொல்லாட்டி ஆரம் வேணும் வழி. ஆரம்பெல்லாம் வேணாம்.
எங்க எவ்வளவு பெரிய அரண்மனை, எங்க அரண்மனை எவ்வளவு மாடு கட்டி வச்சிருக்கேன். உன் குழந்தைக்கு ஒரு குழந்தைக்கு பால் இல்ல, நீ கொடுக்க. எங்க வீட்டுல நடத்தப்போ அத்தனையும் பக்கத்துல பார்த்து சொல்றா. உனக்கு ஒரு பிள்ளைக்கு ஒரு பால் கொடுக்க மாட்டேன். அறவன் வீட்டுல இருக்கடி, நீ கொடுப்ப, நானும் வாங்கிக்கலாம். ஆனா நீ பங்காளிக்கே பாகம் கொடுக்காதீங்க. பங்காளிக்கே விஷம் வச்சுங்க. கேளு, பங்காளிக்கே விஷம் வச்சுங்க. நான் குறி சொல்றதுக்கு ஏதாவது எனக்கு காசு கொடுன்னு கேட்டா அந்த காசு கொடுக்கூடாது. என் பிள்ளைங்க பால்ல விஷத்தை வச்சாலும் வைப்பேன். உன் வீட்டுல நான் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். அப்படின்னா நீ ஊர் மேல போயிட்டு வா, வீடு வீடா சென்று வாங்கிட்டு வாடி. போயிட்டு வேற யாருக்காவது சொல்லணுமா? யாருக்கும் சொல்ல தோணுது. இப்ப சொன்னதே எனக்கு அடி வயிற்று இடி ஊந்து போயிட்டு. மாமியா கதையை கொஞ்சம் கேளு. எங்க மாமியா வானம் பாவும். ஆட்டுக்கடா தாலி கட்டி அந்த கண்ணன் நான் பெண்டாள். மாமா இதெல்லாம் நியாயமா? அடி ஆட்டுக்கடா தாலி கட்டி மாமியாருக்கு சாதகத்துல என்ன இருக்குது? எங்க வீட்டுல நடந்ததுதான் சொல்றாங்க. பார்த்தா என் மாமியார் நடந்ததுன்னு சொல்றாரு. அப்படி மாமியார் மாமியாருக்கு முத தாலி கட்டுற புருஷன் செத்துருவான். தாலி கட்ட உடனே செத்துருவான்னு ஜாதகத்துல உடனே உன் மாமியாருக்கு அப்பனார் என்ன செய்வார்? ஒரு ஆட்டு கிடாவை கொண்டு வந்து ஆட்டு காலால தாலி கட்ட சொன்ன உடனே தாலி கட்டின உடனே கிடா செத்து போச்சு. அதன் பிறகுதான் உங்க மாமா. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் சொல்லு? புரியல புரியல சொல்லுது. நீ புரியல உரைக்குது. தப்பு தப்பா பேசாதடி. அதான் அசிங்கமா நீங்க போறாங்க. அரப்பேச்சம்மா மத்த பேச்சு மயிர் பேச்சம்மா கண்டிய இப்படி வீடியோ நகரம் ஏது உனக்கு? இதுவா இந்த முத்துநவ ரத்தினத்தால் இழைக்கப்பட்ட கூட யார் திரும்ப கொடுத்தது? யாரு கொடுத்தது? எங்க சாதி பொண்ணு. சாதி பொண்ணு யாரு? எங்க சாதி பொண்ணு வள்ளி. சண்முகனார். ஓ சண்முகநாதன். ஆமா, அவர் கொடுத்தது இதெல்லாம். பரவாயில்ல பரவாயில்ல. நான் குறி சொன்னேன், என் குறிக்கு மெச்சுக்கிட்டாங்க. பரவாயில்ல, நல்லா சொல்றடி. ஆனா பார்த்தா இப்படித்தான் ஒரு ஊரை சொல்லி ஏமாற்றுவாரு பழகு. சாதி இந்த நாடகம் வச்ச மாரி வைக்காது. அம்மா உன் காலில் ஒரு நம்ம மாட்ட பாருங்க. இந்த நாடகம் இந்த அளவுக்கு ஓரளவுக்கு நான் ஆடக்கூடிய டிகிரி எனக்கு கொடுத்தது யாருன்னு கேட்டா, யாருமா? சங்கராபுரம் தாலுக்காவை சேர்ந்து ஆமாம், அரியலூர் வீரமணி நாடக ஆசிரியர். அரியலூர் வீரமணி நாடக ஆசிரியர். சுருக்கமா சொன்னா மணி, அரியலூர் மணின்னு சொல்லுவாங்க. அவர் சொல்லி கொடுத்துதான் எல்லாமே நான் ஆடின்னு வரேன் இது வரைக்கும். முன்னேர் எப்படி போனதோ அதுதான் பின்னேர். இப்ப எனக்கு சென்னல் வந்தா கொடு. நம்ம வீட்டுக்காரர் வந்தவன் எங்க வீட்டுக்காரர் வந்தாதான் எதா இருந்தாலும் என் கையால கொடுப்பேன். நீ போயிட்டு உன் குழந்தை அழுவது என்ன? இந்த 4 பேர் மாதிரி எவ்வளவு மக்கள் இருக்காங்க நாட்டுல. இந்த நாட்டுல ஒரு வீடா செஞ்சு உன் குழந்தைக்கு எதனா வாங்கிட்டு வா. வரும்போதே ஊர் மேலதான் வந்தான். இப்ப மறுபடியும் போயிட்டு வாடி. யாரும் காசு போட மாட்டேங்கிறாங்கம்மா. நீ எங்க வீட்லயே சாப்பிட வேண்டிய இருக்கு. அவன் வீட்டுல பச்சை தண்ணி கூட முடிய மாட்டேன். அதான் 2 நாளா உடைய முடியல கூட சாப்பிடல. ஏன் சாப்பிடு? கடவுள் முடிஞ்சு நேற்று மத்தியானம் சாப்பிட்டது 3 நாளைக்கு தாங்க. சரியா நீங்க அப்படி போயிடும் போது யாரே ஒரு புரட்சி வந்து நம்ம வீட்டுல நடந்தது நாட்டுல நடந்ததெல்லாம் அப்படியே அடிச்சு அடிச்ச மாதிரி அப்படியே சொல்றாங்க. என்ன சொல்றா? புரட்சியாகப்பட்டது வீதியில் வழியாக வருகின்றது. அவர் கரத்திலே உள்ள பொன்பொருளை புரட்சி வைத்திருக்கக்கூடிய கூடையில போட்டு புரட்சியின் அருளை பெறுமாறு கேட்டுக் கொள்கிறோம். பாஞ்சாலி அம்மனாகப்பட்டது தன்னுடைய விதி வனவாசத்தால் புரட்சி வேடம் பூண்டு அந்த வீதி வழியாக வருகிறது கூட ஏந்தி அந்த பாஞ்சாலி அம்மனுக்கு எப்படி தொண்டு செய்வோமோ அதுபோல் தன்னுடைய கரத்தில் உள்ள காணிக்கையை உடைத்து உதவுமாறு கேட்டுக் கொள்கிறோம். மகாராஜா மகாராஜா ஏதோ ஒரு புரட்சியாகப்பட்டவள் மகாராணிக்கு புரிவுரைக்க வந்தால் நடந்த அத்தனை உண்மையை சொல்லுகிறாள். அவன் யாருன்னு தெரியல.
இதே மறுபடி அதாவது நம்முடைய குடும்பத்தில் தெரிஞ்சு பேசுறா அவ சாதாரண பூமியா இருக்காங்க ஏன்னா 12 திங்கள் ஆமா இன்னும் 10 திங்கள் தான் நீங்க இருப்பீங்களாம். இன்னும் 10 திங்கள் தான் நீங்க இருப்பீங்களா அப்படின்றத குறமாதிரி அப்படியே சொல்றான். அப்படியா சொன்னா தாரி அழுதுறோன்றா என்னென்னவோ சொல்ல என்ன சொன்னா எனக்கு அப்படியே மயக்கம் வந்து மகாராஜா, அது மட்டுமல்ல, ஏற்கனவே நடந்தது அத்தனை உண்மையை சொல்றான். இது யாருக்கும் தெரியல. அந்த புரட்சியாளரை பார்த்து கழிச்சு போடுங்க. அடுத்த வருஷம் கடையில வச்சு சீட்டு கொண்டாந்து தரான் மூட்டுக்கு குறைச்சி பாவம் கொள்ள பாவம் குறைச்சி அஞ்சு பட்டு கொடுங்க. நீங்க கூட்டு உண்மையை சொன்னா அவ சொல்லறது உண்மையா இல்ல பொய்யா அப்படின்னு பார்த்துக்கலாம். என்ன சொல்றீங்க? அதாவது எப்படி குடும்ப விஷயத்தை கேட்டா சொல்றா அவன் சாதாரணப்பட்டவன் இல்ல. 4 மணிக்கு போனல அதனால நீ 8 மணிக்கு அப்படி இருக்க அவன் குழந்தை எங்க இருக்கிறான் அவளை பார்த்து அந்த புறமாதிரி வந்தாலும் அவகிட்ட பேசி தந்திரமா பேசி நகை வேணுமா கட்டி வேணுமா இல்ல நம்ம சொத்துல பாதி மகாராஜா, பாஞ்சால குறை வந்து அறிவு மணிகிட்டு இருக்குன்னு சொல்றீங்க. ஏன் அந்த கட்டத்தை மாத்தி பாடுறாரு? எந்த கட்டமும் மாத்தணும். எந்த கடையும் சொல்லுங்க. முதல்ல முகராசியை பார்த்து குறி சொல்லுவாங்க. 2வது கைராசியை பார்த்து சொல்லும் போதுதான் அள்ளியை சாணமிட்டுன்ற பாட்டு. அவர் வேணா வச்சிருந்தா போய் எடுத்து ஒருத்தர் ரெக்கார்டு வச்சிருந்தாலும் இல்ல அவர்கிட்ட முதல்ல வந்து முகராசி புதத்துல பார்த்துட்டு கைராசியை பார்க்கும் போதுதான் இதெல்லாம் செஞ்சாதான் சொல்லுவேன். ஆமா எங்க மகாராஜா எங்க மகாராணி சொன்ன இப்ப எங்க மகாராஜா கரெக்டா சொல்லிச்சுன்னா ஆமா இவர் மாதிரியே மூத்தாரு ஓ இவரு மாதிரி ஆளு மகாராஜா என்ன பார்த்து மூத்தரன் சொல்றேன் மூத்தரன் சொல்றான் இவர் சந்தேகம் ராஜபாபு சொல்றது பேசுகிறது. மகாராஜா கரெக்டா சொன்னீங்கன்னா அந்த நெல்விதையை பரப்பி அந்த நீங்கள் அமர்கிறான் உட்காந்துட்டேன் நீ சொன்ன பிறகு நெல்லு மேல உட்காந்துட்டேன். கரெக்டா சொல்லணும். ஏதாவது தப்பு வந்தது உன்னை சும்மாவே விட மாட்டேன். ஏன்னா உன் சந்தேகமாவும் கொஞ்சம் இருக்குது. பாயிண்ட் ஆத்து வச்சிருவேன். அந்த பாண்டவர் பாண்டவருக்கு உங்களுக்கு சின்னவயதிலே பகை. பாண்டவரை கொல்ல வேண்டும் என்று பலவிதமான சூழ்ச்சிகள் செய்து பார்க்கிறேன். உண்மைதான். அப்படி எதிலையும் ஆளாத பாண்டவர்களை எப்படி அழிக்கலாம் என்று அரக்கு மாளிகை கட்டி ஐவராஜாக்களை குறிக்கோள் செய்தீர்கள். அது உண்மைதான். அது தீயிட்டு கொடுக்கிறீர்கள். அதிலையும் இருக்கவில்லை. பாண்டவர்கள் சுண்ணத்தின் அதாவது திரும்பாவனம் சார்ந்து திருமணை மடித்து விரும்பிய திருமணம் செய்து முன்னத்தினங்களை வந்து பக்காசுரை மடித்து பாஞ்சாலி சுயவரத்தை கொண்டு பாஞ்சாலியை கல்யாணம் செய்தார்கள். மகாராஜா சந்தேகம் நம்ம நாட்டுல வரும்போது உன்னை பத்தி கேட்டிருந்தா அவங்க சொல்லிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் எப்படியெல்லாம் நாடு கேட்க வருத்தி ஈட்ட காற்றை காட்டி ஈட்ட காற்றை அழித்து இது எப்படி தெரியும்?
ஏங்க, அவன் கரெக்டா சொல்லிட்டாள்னா, இல்ல, எல்லாம் அவன் பிள்ளைக்கு கொடுத்து அனுப்புங்க. எந்த கணக்கு அவன் பிள்ளைக்கு கொடுத்தாங்க, ஒரு பிள்ளைக்கு கொடுத்து அனுப்புங்க. இந்த போட்டியில ஏதோ விஷம் கலந்து போனாங்க. ஏன்னா அப்படி இருக்க நல்ல செய்தியா சொல்றேன். போது மகனை ஆறு நாடு ராஜ்யத்தை எல்லாம் பறித்து பாண்டவரை 18 ஆண்டு வனவாசம் ஓராண்டு அஞ்சாவது கைத்து வந்தார் நாடுகளே என்று கண்டார். இது பிரச்சனை இது யாரா இது யாரும் சொல்லிருக்காங்களா? அதன் பிறகு ஆ. பாண்டவர் எப்போது இறந்து விட்டாரா உயிரோடு இருக்காரா வருவாரா வரமாட்டாரா அப்படின்னு கேட்கிறேன். உண்மைதான்டா? நம்ம நினைச்சது அப்படியே சொல்லிட்டா? போச்சு. ஆ? நான் மனுஷன் நினைச்சுக்கிட்டே அந்த சொல்றான். காடு சென்ற ஆடு சென்ற பாண்டவர் ஓடி வருவார். இன்னும் 10 திங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு வருவார். நாடு கேட்பார். நாடு கொடுக்க மறுத்து 10 என்று முடித்தால் சண்டை நெருப்பி அந்த 18ஆம் நாள் சண்டையிலே அந்த விமானியில கதையினாலே ஏடா, அப்ப பாதி நாடு போயிடுமா? விமானுடைய கதையினால் பாதி நாடு போய் வருவானுங்களா? மலகத்துடைய அடுக்கு முடிச்சு இறந்த பிறகு அதாவது அந்த அம்மா வந்து இட்டாலே சபதம் பாஞ்சாலி அம்மன் இட்ட சபதம் ஈடேறும். எது? ஐவராஜாக்கள் இட்ட சபதம் ஈடேறும். அங்கோட முடியும் ஐவராஜாக்கள் இட்ட சபதம். மகாராஜா ஏய், இவன் சொல்லட்ட பார்த்தா இவனோட நமக்கு பேரை சந்தேகம் வருது. சந்தேகப்படுது. இவன் சாதாரண ஆள் இல்ல. ஆ, நம்ம குடும்பத்தை பத்தி அடைஞ்சு சொல்லிருக்கிறான். ஏய், ஏய், அது எந்த ஊர்ல பிரச்சனை யாரு? யார் ஊரு? அது மட்டும் இல்ல, நீ எந்த ஊருக்கு எந்த கண்டுபிடிக்கணும். அதனால நடந்து காட்டு, இது எப்படி நடக்குதுன்னு பாக்க. மகாராஜா ஆஹா அவன் நிறைய நடக்கிறான். அதனால அந்த பஞ்சாயத்து நடத்தாம அந்த நகையை பார்த்தா இன்னைக்கு அதே நேரம் நடக்கிறானே, இவன் யாரா இருக்கும்? இதுல ஏதோ சந்தேகமாக்குது. சந்தேகப்படுது. இவளை பிடிச்சு கட்டி விடக்கூடாது. சிறையில போட்டவன் தெரிஞ்சு வருவான். இவன் மேல சந்தேகமாகுது. நான் பிடிச்சு கட்டுவேன். இவளை நம்ம இன்னும் கூடாது. உன்னை பண்ணலாமா? ஏ அண்ணா காலொன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம். அவர் இருக்கக்கூடிய உன் மன்னவன் அர்ஜுனனை புறவனாக வரவழைக்கிறார். எதிர்த்து பார்க்கிறானா? அர்ஜுனா, அதோ புறவன் போல் வரவிட்டு அர்ஜுனாபுரியில வந்து உன் மனைவி பாஞ்சாலை மீட்க வேண்டும். அர்ஜுனா, ஆமாம், அந்த கண்ணனவன் ஐய், யாராவா? சாமி, ஐய், பீவரஸ். குயிமணி, ஐய், அடங்க. என்ன சொல்றீங்க? பார்க்கவா கஷ்டம். ஐய், 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 சங்கு என்ன பார்த்து நடிப்பிச்சாங்க. ஐய், சாமி, யாவூரு?
அஸ்தினாபுரம். ஐத்தாபுரம். ஏய் சாமி ஐத்தாபுரத்துல சாமி ஏய் ஏய் இந்த மலை அந்த மலை அந்த மலை அந்த மலை. ஏய் ஏய் ஓய் ஓய் என்னடா அடிக்கறாமா? அட போற முண்டடா. சாமி பர்பெக்ட் பெச்சி மொத்த பெச்ச முண்டை போறமையா என்ன நேர் வந்தா என்ன அடிக்கறாடா உக்கால ஓய் அட மும்பை சேக்க. சாமி ஏய் ஏய் அவரா அஸ்தினாபுரம். ஐத்தாபுரத்துல சாமி ஏய் ஆமா மலமலையா போயிட்டாங்க. என்ன மொழி ஏய் சாமி நம்ம குடிக்காம சுத்தமா பேசுவீங்க. சாமி பர்பெக்ட் சாமி ஏய் ஏய் மலமலையா 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 ஆட திவத்தாக்கர் நின்றடா. மலமலை மலமலை சாமி ஏய் பர்பெக்ட் பெச்சி மொத்த பெச்ச மர்பெக்ட் சாமி. ஏய் அடிந்தாங்க. ஏய் ஆய் பார்க்கவே சாமி. ஐயக்கவே கிட்ட. சாமி ஏய் ஆமா பர்க்கார கோரன் சாமி. அனுகார போறோம்னா. அது மட்டும் இல்ல சாமி ஏய் நடுக்குறோம். எடுக்குறவா. ஆமா சாமி அதனால சாமி ஏய் என் ஐத்தாபுரத்துல என் பொண்டாட்டி ஊர் மேல வந்த சாமி. உன் முன்னாடி ஊர் மேல வந்துட்டியா? ஊர் மேல ஊரு சாமி. சாமி என்ன ஓடுது இதுல வந்து குறுக்க வரிய உனக்கு சக்தி இருக்குதா? ஓ ஐய் அதனால சாமி என் பொண்டாட்டி நம்பர் பண்ணாச்சா? உன் முன்னாடி சொல்றா. அதான் சொன்னா வாயில புள்ள. ஏய் சீவிட்டு விடா வாயில. ஆயிரம் புள்ள. சாமி அந்த பொண்டாட்டி ஊர் மேல வந்து ஓ உன் முன்னாடி ஊர் மேல வந்தது. இந்த இருக்கக்கூடிய சாமி இங்க இருக்கக்கூடிய இந்த அதாவது ஏய் பெத்த மச்சரி ஏய் தெரியாது. பெரிய மனுஷன் சாமி. பெரிய மனுஷன். எந்த முண்டாட்டி ஒத்துன்னு செல்லு சாமி. ஏய் ஏய் சாமி இது வந்தடியா? ஏன் ஏய் சாமி ஏய் எந்த மலை மேல இருந்த சாமி ஏய் எந்த பொண்டாட்டி ஊர் மேல விட்டோம். உங்கள் பொண்டாட்டி ஊர் மேல வந்தது. எந்த முண்டாட்டி ஒத்துன சாமி ஏய் ஏய் மரியாதை சொல்ல மாறு ஊது புடா. மாறுவாத கட்டுற சாமி. என்னடா இவன்? சரி சொல்லு என்ன சொல்ற சொல்லு. அந்த முண்டாட்டி ஒத்துன சாமி. அந்த முண்டாட்டி ஒத்துனே என் முண்டாட்டி கேவலம் ஒரு கத்தி பிடிச்ச சாமி உள்ள வச்சிருக்க. ஆனா என் முண்டாட்டிய எவன் ஒருத்த வச்சானோ அவன் முண்டாட்டி கூட வந்து நடுத்தரில் போட்ட சாமி. இவங்கிட்ட புட்டா புட்டி தோன்றோம். அது மட்டும் இல்ல சாமி இப்ப என்ன பண்ண போறேன்? என்ன பண்ண மாளிகை கொலை கோபுரம் இந்த ஊர் போற சாமி அழைச்சு போட்டு நான் அதாவது கட்டி கட்டி வச்சு கொச்சல் சாமி பார்த்தா எதவனா போட்டு இந்த பைப்பு இரும்பு பைப்பு உன் பொண்டாட்டி எவனா தீர்த்து போனா நீ சும்மா இருப்பியா? பொண்டாட்டி கத்துறாரு அவன் பொண்டாட்டி கொண்டு வந்து அதாவது இந்த ஊர்ல கத்தமே கத்தமத்துக்கெல்லாம் ஒண்ணு சேர்ந்து என் பொண்டாட்டி ஒரு கேவலம் ஒரு பத்து கொண்டு வந்து சாமி உள்ள அர்த்தம்னா அவன் பொண்டாட்டி நான் சும்மா விடுவேன். என் பர்த்தாயில சாமி ஒரு ராத்திரிக்கு ஒரு நாளைக்கு போய் என் பொண்டாட்டி தனியா போயிருக்க மாட்டேன் சாமி. நேற்றுக்கு வந்தா என் பொண்டாட்டி எப்படி இருப்பா தெரியுமா? எப்படி இருப்பா? ஐயா பச்சப்பா
என் பொண்டாட்டி மட்டும் இங்க உடனே வச்சுக்க. என் பொண்டாட்டி அவன் உள்ள வச்சிருக்கணும். என் பொண்டாட்டி கொண்டு வந்து மயக்கம் கூட விட மாட்டேன். ஏதோ ஒரு குறவு ஓடி வந்தோம். அவன் பொண்டாட்டி யாரோ எடுத்து வச்சுக்கிறாங்களா? பொண்டாட்டி யாரோ வீட்டுல வச்சுக்கிறாங்களா? விட மாட்டாங்களா? ஒரு வேலை இந்த மாட மாளிகை எல்லாத்தையும் அடிச்சு உடைக்கிறோம். மட்டுமில்ல, ஒரு வேலை நம்ம குட்டி சிறையில போட்டு வச்சுக்கிறோமா, அவன் ஆம்தானே இருக்குமா? அவன் எப்படி வருவான்? சும்மா நம்ம நாட்டை ஒடுக்கி கட்டு செய்யறாங்க. அவன் சாதாரண ஆளா இருக்குமா? ஒரு குறவடிக்கா பாத்துட்டீங்கன்னா அவருக்கு சும்மா விடக்கூடாது. எல்லாமே எல்லாரையும் அடிக்கிறான். சும்மா விடக்கூடாது. போய் ஒரு குறை பையன் அவரு விடலாமா? சும்மா விடலாமா? அவரு சும்மா விடலாமா? சும்மா விடக்கூடாது. அவன் சின்ன அவனுக்கு ஒரே அவன் சின்ன முடிச்சு மகாராஜா அவரை சும்மா விடக்கூடாது.